ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் 2 ஒர்க் ஷீட் இருக்குது. அதை எப்படி மர்ஜ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஷீட் ஆஃப் டேட்டா இருக்குது. இதை மர்ஜ் பண்ணணும். அதுக்கு டேட்டா டேப்பில் போயிட்டு டேட்டா டேப்பில் கெட் டேட்டா ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதில் blank queryன்னு கொடுத்த உடனே பவர் query எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். பவர் query எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே அந்த அட்ரஸ் பாரில் போயிட்டு ஈக்குவல் டு எக்ஸல் டாட் கரண்ட் ஒர்க் புக்னு இருக்கும். டேப் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு ஈக்குவல் டு எக்ஸல் டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ட்ரு பேராமீட்டர்ஸ் அப்படின்றதுக்கு பிலோவில் இன்வோக் இருக்கும். இன்வோக் கொடுங்க. இன்வோக் கொடுத்த உடனே அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் ஒரிஜினல் காலம் நேம் ஆஸ் ப்ரிஃபிக்ஸ்னு இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் 1 இருக்கிற காலம் வந்து டேபிள் 1 டேபிள் 2ன்னு அதை ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது அந்த 2 டேட்டாவும் கம்பைன் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போயிட்டு ஹோம் டேப்பில் பவர் query எடிட்டரில் ஹோம் டேப்பில் க்ளோஸ் அண்ட் லோட் அது கொடுத்தோம்னா ரெண்டு டேட்டாவும் கம்பைன் ஆகிடும், மர்ஜ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பவர் query எடிட்டர் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். 2 டேட்டாவும் கம்பைன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.